ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரி அடிக்கா சார் பக்கப்புறம் சரி அடிக்கா சைடில் நம்ம மெயினாக இருக்காங்களே முத்துக்கிட்ட உட்காந்து இப்படி அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி எப்படிங்கிறாங்க. என்னப்பா விஷயம்னு சொல்லி கேட்க, சீதா இப்படி பேசினதுக்கு இப்படி கோச்சிக்கிட்டா, அங்கே போய் அருண்கிட்ட சண்டை பிடிக்க கடைசியில் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் அருண்கிட்ட சொன்னேன். சாமி நீ எதுவும் பண்ணாமல் இருந்தாலே பரவாயில்லப்பா, சொந்த செலவில் சுனியை வைக்கிற மாதிரி இங்கே ஒன்று நடந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த போட்டு போனாலும் இப்படி குத்தனா நான் என்னையா பண்ணுவேங்கிற மாதிரி இருக்குது நம்ம முத்துவோட ரியாக்ஷன். சரி பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்ல மீனாவும் நம்ம முத்து பேசி விளாண்டுட்டு இருக்க டைமில் என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு அண்ணாமலை எட்டி பார்க்க, சும்மா பேசிகிட்டு இருக்கேன் மாமா அப்படின்றாங்க. கடைசியில் பார்த்தா பேசுகிறதா அவ்வளோ சத்தமாக கேட்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க விளாண்டுட்டு ஒரேடியாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேர் ரொமான்டிக் பேர் வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த வீட்டில் ரொமான்டிக் பேர் யார்? நம்ம ரவியும் ஸ்ருதிங்க. அதாவது நீ உனக்கு என்னை பற்றிலாம் கவலை இல்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ எதையுமே பேச விடாமல் இப்படி குத்துறியேமா அப்படிங்கிற மாதிரிச்சு. நம்ம ரவி வெளியே போனதுக்கான ரீசனை சொல்ல வராரு. ஆனால் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு உசுப்பேத்து விட்டு வச்சுருக்காங்க அவங்க அம்மா அப்பா. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. நம்ம பார்வதியை பார்த்து பார்வதி வீட்டுக்கு வராங்க. யார் புதுசாக யாருப்பா வரான்னு சொல்லி பார்க்குறீங்களா, நம்ம ஸ்ருதியோட அம்மா அப்பாங்க. அங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம விஜயாட்ட இங்கேயே வந்தீங்க, வீட்டுக்கு வந்திருக்கலாமேன்னு சொல்லி கேட்க, நீங்கள் வந்து பார்த்து இருந்துக்கோங்க, எனக்கு ரவி மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால தான் பார்க்குறேன், என் பிஸ்னஸ் எல்லாமே ரவிக்கு தானே. அப்படி இருக்கும்போது சொன்ன உடனே கண்ணா லட்டு தின்ன ஆசையா, என் சொத்து பூரா அவங்களுக்கு தானே சொன்னேன்னு, கண்ணா 2ஆம் லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு பார்க்குறாங்க. தீபாவளி இருந்துச்சுப்பா, எத்தனை லட்டு கொடுத்தாலும் திம்பன்னு சொல்லிட்டு விஜயாவோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குங்க. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் சம்மதி, நீங்கள் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இங்கே பார்வதிக்கு ஒரு பக்கத்து, அதாவது ஒரு ஆறுதலாக ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, அதையும் கெடுத்து விட்டாங்க நம்ம விஜயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்